சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புடிங்க பாருங்க. இந்த வீட்ல அவருக்கு அடுத்து நீங்க தானே? எங்களுக்கு நல்லது நினைக்கிறதும் நீங்க தான். படிச்சு சரியா இருக்கான்னு பாருங்க. அழைப்புன்ற இடத்துல உங்க பேரும் ரேணுகாக்கா பேரும் வரும். எங்க பேர்லாம் அவ்வண்ணமே கோரும்ல வந்துரும். என்னக்கா கரெக்ட் தானே? மாமா என்னாச்சு? என்ன சரியா இருக்குமா? இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கிய? சந்தோஷமா இருக்கணும். போறப்ப என்னத்தை கொண்டு போறோம்? இந்த உலகத்துல டாப் பணக்காரன் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும்ல? கோடி கோடியா சம்பாதிச்சாராம். கடைசியில கேன்சர் வந்து இறந்துட்டாரு. அம்புட்டு காசு இருந்தும் அந்த மனுஷனை காப்பாத்த முடியலையா? கடைசி நேரத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? காசு பணம் சொத்து இதெல்லாம் சம்பாதிக்க ஓடி ஓடி வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டேனாராம். கடைசி நேரத்துல என் கூட இருக்கிறதுலாம் இந்த மிஷின் சத்தம் மட்டும்தான் சொன்னாராம். விளங்குதா? உறவு, அன்பு, நட்பு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாராம். வாழ்க்கைலாம் ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. புடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு போய் சேர வேண்டியதா. ஐயே அண்ணா விடுனே. என்ன ஆயிடுச்சு இப்ப? இதுக்கு மேல நாளா எதுக்குமே டென்ஷன் ஆகுறதா இல்ல. ஈஸ்வரி அக்காக்கு விடுதலை கிடைச்சிருந்தா சிட்டா பறந்துருவாங்க. ஜனனி ஆத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். ஜனனிக்கு வேலை கிடைச்சிருச்சு. இங்க வா மாமா, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. வேலை கிடைச்சிருச்சம்மா. வா வா வா. வாழ்த்துக்கள்மா. थैंक यू மாமா. நீங்களும் விஷ் பண்ணுங்க. அப்பா நீங்களும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா. சிச்சேங்க ஆல் தி பெஸ்ட். थैंक यू. எல்லா விஷயத்தையும் வாங்கி போட்டுக்க. சரிப்பா நீங்க கிளம்புங்க. நான் சொன்ன மாதிரி ஞான மாமா பேரையும் ரேணுகாக்கா பேரையும் போட்டுருங்க. ரேணுகாக்கா படிப்போடு போடுங்க. இந்தாங்க பத்திரம். இருங்க காபி போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா இருக்கட்டும்க்கா. இல்ல ரெடியா இருக்கு. நாளைக்கு 5 காபி குடிக்கிறாரு. காபி குடிச்சு பித்தம் தலைக்கேற போகுது. போற வழியில சாப்பிட்டு பாரு. இருங்க இருங்க. இங்க நின்னு அவர் சந்தோஷமா காபி குடிச்சாருன்னா சில பேருக்கு வயிறு எரியும். சரி வாங்கப்பா. சரி மாப்ள, நான் வரேன். வரேன் மாப்ள. வரேம்மா. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீ? என்னன்னு ஆச்சு? அந்த பிள்ளைக்கு ஏதோ நல்ல காரியம் நடக்குது. அதுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. பிச்சைக்கார மாதிரி இருக்குல்ல. என்ன இப்ப என்னன்னு? இப்ப யார் உங்ககிட்ட காசெல்லாம் எதிர்பார்த்தது? இப்ப காசு இல்லாட்டி என்ன? நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அது ஒண்ணு போதும், புரியுதா? நல்ல விஷயம் நடக்கிறப்ப கண் கலங்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொன்னதெல்லாம் விளங்கிச்சுல. நிம்மதியா இருங்க சரியா? இங்க இருங்க. ஏதோ கடன்லாம் இருக்குன்றீங்க. வீட்டு மேல வேற கடன் இருக்குன்றீங்க. நான் என்ன சொல்றேன், வீட்டை வித்துட்டு கடன் அடைச்சிட்டு அம்மாவை பாருங்க. மத்த காசை எஃப்டில போட்டு ஜாலியா இருங்க. புரியுதா இல்லையா? வீட்டை எப்படிமா விக்கிறது? பேத்திக்காக வச்சிருக்கேன். ஐயா உங்க பேத்தி இந்த வீட்டை நம்பிதான் இருக்காளா? இப்ப விட்டா கூட 8 ஊரை வித்து சாப்பிடுவா. பெரியவளாயிட்டா உலக நாடுகளே வித்துருவா. இங்க பாருங்க, உங்க பொண்ணை பெத்தீங்க, வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்கல்ல, அதோட கடமை முடிஞ்சிருச்சு. நீங்க இம்புட்டு செஞ்சதே பெரிய விஷயம். என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது வளர்த்துருவேன். அதுக்கு இல்லம்மா. இங்க பாருங்கப்பா, 3 தலைமுறையா நீங்க பாக்கணும்னு தலையெழுத்து கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு எனக்கும் கஷ்டம். நிம்மதியா இருங்க, ஜாலியா இருங்க. புடிச்சதை சாப்பிட்டு நல்லா தெம்பா இருங்க. புடிச்சதை செய்யுங்க. அம்மா நல்லா பாத்துக்கோங்க. அம்மாக்கு எல்லாம் சரியாயிரும். ஏய்
இங்க பாருங்க எல்லாரும் கேட்டுக்குங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரிண்ணே, சம்மந்தம் இல்லைன்னு வச்சுப்போம். ஞான அண்ணனை ஏமாத்தினது இந்த பையன் தானே தெரியும்ல. பரவாயில்ல, எதுக்கு அவனை இந்த வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? எங்களை நஷ்டப்படுத்தினவனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை, அதுக்கு பதில் சொல்லுங்க முத. டேய், என்னைய நஷ்டப்படுத்துறவங்க எவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா முதல்ல நீங்க தானே வரக்கூடாது. நாங்க போய் தொலைறோம் தானே சொன்னோம், நீங்க தானே முடியாதுன்னு புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. எல்லாம் காரணம் இல்லாமையா செய்றீங்க? ஏன் இங்க வர, உங்களை பிடிச்ச அம்பிக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவனை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு இவனை பார்த்தது இவ்வளவு கொந்தளிக்கிறீல. டேய், அன்னைக்கு இவனை போய் வீட்டில் கூட்டியார சொன்ன போது யாராவை கூட்டி வந்தது? எடா கதிரே, ஏனா சொல்லுடா, யாரா கூட்டி வந்தது? நீங்க தானே போய் கூட்டியார சொன்னீங்க, நாங்களாவா போனோம்? அப்ப தெரியல உங்களுக்கு இவன் இப்படியாப்பட்ட ஆளுன்னு. பெரிய ஆடுவேன். அன்னைக்கு தங்கச்சி ஆதிரேன்னு உருகுனீங்க, அவ வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டீங்களா இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? உங்க கண்கட்டு வித்தையில எல்லாரும் அப்படியே மயங்கி கிடந்தாங்க. நீங்க மாடியில இருந்து குதிக்க சொல்லி இருந்தா கூட குதிச்சு உசுர விட்டுருப்பாங்க. இன்னைக்கு அதுவா நிலைமை? எங்க அம்மா ஒத்த ஆளா நின்று சம்பாதிச்ச அத்தனை காசையும் வாயில வாரி போட்டுக்கு வந்து நிக்கிறேன். அவனை போய் இங்க கரிகாலா, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமா போயிருவாரா. ஓ, அப்ப கோவம் இப்ப சென்டிமெண்ட்ல சாபமா? ஏக்கா, இதெல்லாம் பலிக்காதுக்கா. முதல்ல இந்த மாதிரி மூடத்தனத்தை நம்புறதெல்லாம் நிப்பாட்டிக்க. ஒன்று தெரிஞ்சுக்க, திறமசாலி எங்க இருந்தாலும் ஜெயிப்பான், முட்டாள் எங்க இருந்தாலும் ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. நாங்க சொல்றோம், உன்னை கடவுளை காப்பாற்ற முடியாத முட்டா பயலே. அண்ணா, மரியாதை அவனை வெளியே போய் சொல்லுங்க, இல்லனா இவனை இங்கேயே சங்கில மிதிச்சு கொண்டு போடுவேன். டேய், முடியாதுடா, அவன் ஏன் ஆளு. எது உங்க ஆளா? ஆமா, நீங்க எல்லாரும் செட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை ஒதுக்கி வச்சீங்கல்ல. இப்ப நானே எங்க அம்மாவை அண்ணாதே அந்த வீட்டில் உட்காந்துருக்கேன். இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் சிரமம் பண்ண? ஒரு காப்பி ஓடுறதுக்கு எங்க அம்மா எத்தனை நடக்குது. எங்களுக்கு ஆதரவு நாலு மனுஷன் வேணும், அதுக்காகத்தான் அவனை வர சொன்னது. எது இவன் காப்பி போடுறதுக்காக வந்தானா? கம்னாட்டி எதுக்கு இங்க வர சொன்னீங்க? டேய், இருக்கட்டும்டா, அவன் திருடனாவே இருக்கட்டும், முள்ள மாதிரியா இருக்கட்டும், அயோக்கியனாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன். ஆமா, இதையே செஞ்சு கிழிச்சிருவோம். என் உறவுகள்லாம் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. இனிமே என் பழக்க வழக்கத்தை என்னை காப்பாத்தேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ள எனக்காக 4 பேர் வரத்தான் செய்வேன், வந்து போகத்தான் செய்வேன். யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இல்ல, புரியுதாடா? இவன் வருவேன் போவேன், தேவைப்பட்டா இங்கே தங்குவேன். அவனுக்கு அத்தனை உரிமை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் இவ்வளவு ஏமாத்திருக்கா. அவளை ரொம்ப நன்றி மாமா. மாமா, எனக்கு எப்பயுமே உங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு மாமா. ஆதிர கூட மண்டபத்தில் ஓடி போனா, நீங்க கூட சோகத்தில் தூக்க மாட்ட போனீங்க. எங்க அம்மா வந்து உங்க கழுத்தை இருக்குனாலே, அப்ப கூட உங்க காலடியில் உளுந்து அழுது புரண்டுட்டு வந்த மாமா. மாமா, என் வாழ்க்கையில உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் மாமா. உங்களுக்கு நான் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை மாமா. அது இந்த மீனாட்சி அம்மன் மேல சத்தியம் மாமா. நானும் தான் மாமா. உங்க ஒரு சால்ரா போடாத. இவன் யாரா புதுசா மாமாங்கிறவன்? மாமா, அவன் என் நண்பன் மாமா, தோள் கொடுப்பான் தோழன். எஸ், கஷ்டத்துல கூட நின்னா அதான் நாம நல்லா இருக்கும்போது சேர்த்துக்கணும்ல. அதேதான் மாமா. தப்பு பண்றீங்க. டே, வேலையை பாருங்கடா. டேய், வாங்கடா போ. கூட்டிட்டு போங்க, குடிக்குள்ள இறக்குவான். பாப்போம் பாப்போம் பாக்குறேன். உங்களை மாதிரி முதுகுல குத்த மாட்டாங்க. போங்கடா. கூட்டிட்டு போ, நெஞ்சிலே குத்துவான் உன்னை. என்னது என்னது இது? சாடிஸ்ட்கா இவரு. நந்தினி, இத பத்திலாம் இப்ப பேச வேண்டாம், விடு.
ஜனனிமா உனக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இது எதுவும் மனசுல வச்சுக்காத, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் ஜனனிமா. அண்ணி, நான் உங்களை பல தடவை காயப்படுத்துற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம எங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என் கூட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க 3 பேரும் தான். இல்லைன்னா நான் படுத்தின பாடுக்கு இதோ இவ என்னைக்கோ என்னை விட்டு கிளம்பி போயிருப்பா. என்ன பண்றது? இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. என்ன தம்பி இது? இந்த மாதிரி நல்ல நேரத்துல எதுக்கு இதெல்லாம்? இல்ல அண்ணி, உங்களை பத்தி நான் நிறையவே பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ தம்பி, என்னங்க தனியா கால்ல விழுறீங்க? சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். சரி வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்களும் நந்தினியும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. எனக்கு அதான் வேணும். வாங்க மாமா, வாங்கக்கா. என்ன வாண வா வாங்க. டேய், நாமெல்லாம் ஒரு குடும்பம் தானடா. எனக்கு எதுக்குடா பத்திரிக்கை? எதுக்குடா அந்த சம்பிரதாயம் எல்லாம்? மாமா, நான் சம்பிரதாயத்துக்காண்டி உங்களுக்குலாம் முதல்ல வைக்கல. இது என் மன சந்தோஷத்துக்காக முதல்ல வைக்கிறேன். புடிங்க. வாங்க அண்ணா, வாங்க. நல்லா நல்லா இருங்க, நல்லா இருங்க. இருங்க. சரி அண்ணே, அடுத்து நான் தானே. அது புட்டுன்னு கொடுங்க, அடுத்து வேலையை பார்ப்போம். ஆத்தாடி ஆத்தா, உன் ஜோடி புறா வரட்டும், பிறகுதான் தருவேன். உனக்கு தனியாலாம் வைக்க முடியாது. ஓ, நாங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா காலையே விழுகிறோம். ஆமா, போதுமா? வீட்டு பெரிய மனசுல, அதனால ஸ்பெஷலா ஆசீர்வாதம் வாங்குறேன். இன்விடேஷன் டிசைன் சூப்பரா இருக்கு. டேய் குழந்தை, என்ன கிளம்பலையா? மாமா எல்லாம் ரெடி ஆயிட்டாருடா, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் இந்த பையன் கிளம்பலையா? உட்கார வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு அடுப்புறேன் பாரு. எங்க தம்பி போறீங்க? கூத்தெல்லாம் பாத்தீங்களா? ஐயோ, இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து தானே கரிகாலனை இந்த வீட்டுல வச்சிருக்காரு அவரு. அவனை வர சொல்லி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணா நீங்க கொந்தளிச்சு அவனோட சண்டைக்கு போவீங்க. அதை சாக்கா வச்சு அசிங்கப்படுத்தி பேசி ஒரு நல்ல சூழலை கெடுக்கணும்னு தானே அவர் இதெல்லாம் பண்றாரு. வேண்டாங்க, அவரோட விருப்பத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, வேண்டாம். இல்ல, நீ எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது? எங்களுக்கும் ரோஷம் இருக்குல்ல. அக்காஸ் அண்ட் மாமாஸ், என்ன டிஸ்கஷன்? மதியம் என்ன சமைக்கலான்னா? வழக்கமா ரசம் தானே வைப்பீங்க. அதுக்கு எதுக்கு இந்த வட்டமேச மாநாடு? அந்த ரசத்தை வச்சுட்டு சட்டுன்னு கூப்பிடுங்க. விஷம் வச்சு தரேன், வா. ஐயோ அக்கா, நீ கஷ்டப்பட்டு புது முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ வைக்கிற ரசமே விஷம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விஷ பாட்டில் சொல்லுது. அதை குடிச்சிட்டு இந்த வீட்டில் காலத்தை ஓட்டிட்டேன். ஆலகால விஷம் கொடுத்தாலும் கரிகாலனை ஒன்றும் பண்ண முடியாது. ரசத்தை வச்சு குரல் கொடு, வர்றோம். ஏய், வழக்க மாதிரி பிஞ்சு போயிடும், மூடி நில்றா. வாடா. இந்த ஏதோ ஒரு படத்துல காட்டுவாங்கல்ல, இந்த கும்பி பாகம்னு, அந்த மாதிரி இவனை பயங்கரமா அப்படியே டார்ச்சர் பண்ணி கொல்லணும்க்கா வர ஆத்திரத்துக்கு. ஏ, நீ வேற நல்ல நாள் நல்ல சொல்லு. தேவையில்லாம அவன் கிடக்குறான் வெறும்ப. நீ அந்த பத்திரிக்கை எடு, பேர் எழுது, லிஸ்ட் எடு, பாப்போம். அக்கா, சமையல் முடிச்சுட்டு வந்துருவோம், அப்புறம் சரி, உட்காந்து எழுதுவோம். அதுவும் சொல்லுங்க. சரி, ஒரு வேலை முடியும். சரி விடுனே, டென்ஷன் ஆகிட்டு இருக்க. விடு. எப்படி அவனை விடுறது? இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் எங்கேயும் கிளம்பல. அவனை மேல அனுப்புறேன்னா இல்லையா? சரி சரி விடு, கோபத்தை குறை. அவன் ஏதாவது லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். ஃபங்க்ஷன் முடியட்டும்டா. ஃபங்க்ஷன் முடியறதுலாம் இல்லைண்ணா, அவன் கிளம்பியா அவனை வீட்டை விட்டு. சரி வா, அடுத்தடுத்து யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணுங்கிறத யோசிப்போம். வா உட்காரு. உட்காரு, சொந்தக்காரங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லு, அப்படியே உட்காந்து எழுதுவோம். மறந்துடும்லண்ணா. அவளும் வரட்டும், சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாதான் தெரியும். ஏய், வந்து சொல்றீ யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு.
இந்தாங்க துண்ணூறு பூசுங்க பாடி போ. பரவாயில்ல 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 விடு. நல்லா ரெடி தாங்க. பிள்ளைக்கு கொடுக்க காசு இல்லடி கையில. ஐயா சே மாமா காலில் விழா நல்லா இருமா, நல்லா இருக்கு. செல்லம். சக்தி நீயும் வை. சித்தப்பா சித்தப்பா இந்தா. போலாமாப்பா? அதெல்லாம் எடுமா. அண்ணா வரியாண்ணா? அது லிஸ்ட் எழுதவே இல்லையே. நான் எடுத்துக்கிறேன் வா. மதுரைனா அப்ப முதல்ல நான் யாருக்கு எழுதிக்கலாம், கொடுக்கணும்? அப்படியே புரியாதா? சித்தப்பா வீட்டுக்கு வச்சிருவோமா? இந்த தாரா இந்த பெரியம்மா கூப்பிடு. ஐஸ்வர்யா இங்க இரு. ஆ சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடு. அவளுக்கும் சாப்பாடு கொடு. தரா சண்டைக்கெல்லாம் பத்திரமா போகாதீங்க. இருக்கணும் சரியா? ரப்பத்த வாயில போய் விழாதீங்க. சீக்கிரம். தட்சம் நம்ம கையிலையும் தாரு, போகாதீங்க. சண்டை வலிக்காத சரிம்மா. சரியா? பாய்டா. ஐஸ்வர்யா, பாய் டாடி, பாத்துக்க. பாய் மா, Bye டா. பாய் பெரியம்மா, பாய் டாடா, பெரியம்மா, அப்புறம் பாய் டாடா சித்தப்பா. சொல்லிக்கலாம். சரி வா உள்ள போலாம். போலாம்க்கா. வா. இங்கே தான் வாங்க. வண்டியை கட் பண்ணிட வேண்டாம், நீங்கள் உடனே கிளம்பிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தர்ஷினி நல்லா இருக்கியா? ஆக்சுவலாக அவள் நல்லா தயாராகி தான் இருந்தா. நாங்கள் கவுன்சில் மீட்டிங் அட்டன் பண்ணோம் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்கா. இப்போ அவள் மனநிலையோ உடல்நிலையோ சரியாக இருக்குமான்னு, ஏன்னா இவன் தான் ஸ்கூல்லேயே டாப்பர்னு நம்பி இறக்க போகிறோம். இவளுக்கு ஏதாவது சின்ன பின்னடைவு ஏற்பட்டால் கூட அது ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆகிடும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 months நல்லா ட்ரெயின் ஆகட்டும். எப்படி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வருதுல்ல, அதில் இவளை இறக்கணும்னா நிச்சயமாக அவள் ஜெயிச்சிருவா, சாதிப்பான்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க சொல்கிறதான் சரியாக இருக்குன்னு கோச்சும் சொல்கிறாரு. எனக்கும் அது சரியாக இருக்குன்னு பட்டது. அதனால தான் நான் கலந்துக்க வேண்டான்ட்டு வந்துட்டோம். அவருடைய இன்னொரு முக்கியமான விருப்பம், இந்த போட்டியில் அம்மா முன்னாடி கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ குடும்பம் இருக்க சூழ்நிலை, இப்போ கலந்துக்க வேண்டாம், அப்புறம் கலந்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரிங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே கிளம்பு. தேங்க்ஸ்பா. போயிட்டு வா. ம் வா. போலாங்க. வரேங்க. போயிட்டு வா. தேங்க்ஸ். பார்க்கலாம். ஏண்டி உன் சித்தப்பா வீடு எதுவும் கூட அவனுக்கு தெரியாதா? ஏங்க அவர் என்ன சொந்த சித்தப்பாவா? அப்பாவோட பங்காளி புள்ள தானே. ஆனாலும் ரொம்ப க்ளோஸ் தான். நான் லீவுக்குலாம் இங்க வந்திருக்கேன் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து. அப்ப காலியா கிடக்கும், சித்தப்பா வீடு மட்டும் தான் இருக்கும். நாங்களாம் ஓடி ஓடி விளையாடுவோம் இங்கிட்டலாம். இப்ப பார்த்தா ஒரே பில்டிங்கா இருக்கு, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஏமா தெரியலன்னா போனை போட்டு கேட்க வேண்டியதானம்மா, வீடு எங்க இருக்குன்னு பாத்துருவோம். ஐயோ ஆத்தி மாமா, வழி கேட்க ஃபோன் பண்ணா காது வலிக்க வலிக்க பேசுவாரு. வழி சொல்றதை தவிர மீதி எல்லாத்தையும் பேசுவாரு. அதுக்கு நம்மளே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போயிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணுமா? ஏண்டி அப்படி ஒரு பங்காளி சித்தப்பனுக்கு பத்திரிக்கை கொடுக்க எத்தனை பேர் அலையணுமா? ஏங்க அப்படிதாங்க போனோம். அப்பதான் மதிப்பு. நாம மதிச்சு இப்படி கூப்பிட்டாதான் அவங்க மதிச்சு வருவாங்க. மதிச்சு வருவாங்க. எனக்கு புரியுது, வெயில் இப்படி போக கஷ்டமா தான் இருக்கும். போகும்போது எல்லாரும் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போவோம். ஆமாண்டி, நீ வாங்கி தர இந்த ரோஸ் மில்க்குக்காக தான் உன் பின்னாடியே அடிச்சு பிறண்டுக்கு ஓடியாடுறோமா. அவரு வீட்டுல தான் உட்காந்துருக்காரு. இப்ப அது உள்ள போச்சுன்னா அவன் முகத்தை பார்த்து மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு. எதுக்கு?
போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்களேன். லேட்டாக வந்தால் மட்டும் எங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேச போகிறாரா? அவர் என்றைக்குமே மாற மாட்டார் சித்தி. அதான் நம்ம மாறிட்டோம்ல, இனிமே பயப்பட வேண்டாம். வாங்க போகலாம். சரி இருங்க, நாங்க நாங்க முன்னாடி முதல்ல போறோம். போறோம். இங்க ஒரு 2 நிமிஷம் சென்று வாங்க. இது காது ஊத்தா யாருக்கு? டேய், நான் கொண்டாந்து உன்ட்ட பத்திரிக்கை கொடுத்தனா? எவனா காது ஊத்துனா எனக்கு எதுக்கு போன போற நீ? இது ஏன் தம்பியில? சரி, அதுக்கு பத்திரிக்கை கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு வாங்கி வச்சிட வேண்டியது. அதை பிரிச்சு யாரு என்ன ஏதுன்னு பாக்குறது இல்ல. ஓயாம ஏதாவது ஒன்று பண்ணிக்கே இருக்கு. டேய், பத்திரிக்கை படி, பிரிச்சு படி. படிக்க தெரியுமில்லடா, படி. அதில் என் பேர் இருக்கா? இல்லை எங்கள் அப்பா ஆதிமுத்து பேர் இருக்கா? இல்லை எங்கள் அம்மா விசாலாட்சி பேர் இருக்கா? இல்லை யார் பேரும் இல்லை. அப்போ என் குடும்பத்துக்கு அந்த காது குத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஃபோன் போட்டு கேட்குற? சும்மா அந்த உள்குத்து குத்துற வேலையெல்லாம் இருக்கக்கூடாதாமா? என் குடும்பத்தில் ஒரு விசேஷம்னா என் பேரை கொட்டை எழுத்துல போட்டு பத்திரிக்கை வருப்பா. இந்தா என் மகன் தரிசன கல்யாணம் வைப்பேன், அப்ப நான் பத்திரிக்கை வைப்பேன். அதுக்கு வா. அவனுக்கு பிள்ளை குட்டி பிறக்கிறப்ப என் பேரம்பேத்திக்கு காது குத்து வைப்பேன். அப்ப கம்பீரமா கொண்டாந்து பத்திரிக்கை கொடுப்பேன். அதுக்கு வாப்பா. மற்றபடி இந்த என்னை அண்டி பிழைக்கிற அன்னக்காவடி கொடுக்குற பத்திரிக்கைக்கெல்லாம் எனக்கு அதுக்கு போன போடுற? அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ஹலோ, யாரையா நீ? ஓ நீயா? உனக்கெல்லாம் எதுக்கே மரியாதை? பத்திரிக்கை கொடுக்கும் போதே பட்டும் படாம சொன்னேன்ல, அப்புறம் என்ன மண்டை வெடிக்குதா குத்துதா? போன் பண்ணி புரணி பேசிக்கிட்டு இருக்க? யோ, தைரியம் இருந்தா மூஞ்சிக்கு நேரம் பேச வேண்டியதானயா? யோ, இப்ப சொல்ற கேட்டுக்க. இந்த காது குத்துக்கும் மதிப்பிற்குரிய திரு குணசேகரன் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வா, நீ வரதா இருந்தா வா. இல்ல நீ வரவே தேவையில்ல. வெய்யா போன. அவன் கையில இருந்து ஏண்டி போன வாங்குற? அம்புட்டு திமிர அவனுக்கு. வேற என்ன செய்வா? வெளியில இருந்து ஒரு வேலையத்தவன் போனை போட்டு கேக்குறான்னா, அப்படியா? எனக்கு தெரியாது, எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மரியாதையோட முடிச்சுக்கிற வேண்டியதானே? அதைய விட்டு எங்க அப்பன் பேர் இருக்கா, என் பாட்டன் பேர் இருக்கா, என் முப்பாட்டன் பேர் இருக்கா, லிஸ்ட் எடுத்துக்கு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல, நான் ஒன்னு கேக்குறேன். ஆதிமுத்து ஐயா தானே அவங்களுக்கு அப்பேன். கோவம் வருதுல்ல? வரணும். அந்த கோவத்துல கொஞ்சத்தை உங்க மூத்த பிள்ளைகிட்ட காட்டுங்க. அப்ப வேற போடக்கூடாதுன்னு சொன்னது அவரு தானே, எப்படி சொல்லலாம் அவரு? அப்பெல்லாம் கடுகளவுக்கு இந்த ரோசம் வரலையே, இப்ப மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வருது. எங்களை வந்து ஏசுறது, பேசுறது, முறைக்கிறது. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவேல. மாமா, நீங்க இந்த புசுவானத்தை விடுங்க. உனக்கு செருப்படி இருக்குடா. பின்னாடி பாருங்க, ஆட்டம்பாமே வந்து நிக்குது. ஏய், நீ ஏன் இங்க வந்த? எங்கிட்டு போய் சுத்திட்டு வர? ஏய், உன்னைத்தானே கேக்குறேன், எங்க போய் சுத்திட்டு வர? அவ உலகத்தை பார்த்து புரிஞ்சிட்டு வந்திருக்கா. பெத்த அப்பா அவளுக்கு செஞ்ச துரோகத்தை தாண்டி தன்னம்பிக்கையோட திரும்பி வந்திருக்கா. எதுக்கு இவ திரும்ப வந்தான்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு. காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் உங்களுக்கு உணர்த்தும். அதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் காலையில மெயில் பண்ணிக்கிறேன்.
இல்ல நேரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி உன் ஆபீஸ்ல புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா? அப்படிலாம் செய்ய முடியாதுக்கா. நான் வந்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி. நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இரு வரேன். என்ன? தர்ஷினி, கங்க்ராட்ஸ். thank you. So happy for you. இந்தா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டோர்னமெண்ட் சித்தி. எப்படி போச்சு? அது அவ இன்னும் 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணட்டும், அப்புறமா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோன்னு ஜீவானந்தன் சொல்லி விட்டுட்டு போனாரு. ஓ சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சித்தி. இதை விட ஒரு சூப்பர் விஷயம் நடந்துச்சு. அவ டோர்னமெண்ட்ல ஸ்போர்ட்ஸ்ல தெளிவான ஒரு விஷயம் இருக்கட்டும், ஆனா பேச்சுல பயங்கர தெளிவா இருக்கா. இன்னைக்கு அவங்க அப்பா ஒரு போடு போட்டா ஆடி போயிட்டாரு மனுஷன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரியிட தத்தரியிட தித்தோம். சூப்பர் தர்ஷினி, ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். பெருமைப்பட்டுக்க. அதே மாதிரி இந்த காது குத்து விழாலாம் முடிஞ்சு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் வந்து நம்மலாம் பெருமையா ஜாலியா வாழணும். அம்மா அதே சொல்லாதுமா, பயமா இருக்கு எனக்கு. ஏய், எத்தனை வாட்டி காது குத்துவீங்க? வலிக்கும்ல. திருச்செந்தூர்லயோ பழனிலயோ உனக்கு காது குத்தி இருக்கணும். நம்ம அடிதடி நடுவுல உனக்கு காது குத்தணும், முறையா குத்தணும். இங்க பாரு, அதெல்லாம் வலிக்காது. வலிக்காதுடா, குத்த மாட்டாங்க, சும்மா ஏக்கா, குட்டியக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன் போல, சூப்பரா போயிருக்குமே. இவன் குரலை கேட்டாலே எனக்கு அவர்சனா இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறதுனால எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க போல. தம்பிக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தா நானும் வந்து தாய்மாமா முறை செஞ்சு விழாவை சிறப்பிச்சுட்டு போயிருவேன்ல. செருப்பு பிஞ்சிரும். யாரு பழைய குருடி கதவு தரடி நாங்க வந்து தலையை காமிச்சிட்டு இருந்த குழம்புல தலையை வேக வச்சிருவேன் பாத்துக்க. ஓ, நான்வெஜ் இருக்கா? அப்பா கரிகாலன் என்ட்ரி கன்ஃபார்மா இருக்கு. ஏய், என்ன உரிச்சு தொங்க விட்டுருவேன், மரியாதை போயிடு. போடா, விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. டேய், அந்த பணத்தை என்ன பண்ண? ஒழுங்கா சொல்லிரு. டேய் கதிரு, கேளுடா அவனை. ஏய், என்னடா பண்ண? கதிரு, இப்பதான் இந்த ஆள் இல்ல, அவன் மண்டைய பொல சொல்றேன். குழந்தை அந்த பணத்தை எங்க வச்சிருக்கானு வாங்க சொல்றா. நீங்க கொடுத்த காசுக்கு தான் சரக்கு வாங்கி கொடுத்துட்டேன்ல. பொய்யா சொல்றா? ஒழுங்கா சொல்றா. யோ, உங்க அண்ணன் ஒரு கூமுட்டேன்னா நான் என்னையா பண்ண முடியும்? காலவாளி பையில காசு எடுத்துட்டு போய் ஏமாத்திட்டு என்ன கூமுட்டேங்கிற? அடிச்சு பாகையில உடைச்சிருவேன். கடையில இருக்க சரக்கெல்லாம் காட்டி கொடுத்தது பத்தாதுன்னு குடோன்ல இருக்க சரக்கையும் நீயே காட்டி கொடுத்துட்ட. உழைக்க தெரியாதவனா இருக்கிய. ஏய், அதுக்காக உன் கூட சேர்ந்து புழுகுவாங்களடா. ஓ சரி, என் கூட சேராம நாளைக்கு நடத்த போற எல்லாம் மொய் இருந்து அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறீங்க நானும் பாக்குறேன். ஏய், கண்ணை புடுங்கி போட்டு போடா உள்ள. யாரா உன் நொல்ல கண்ணு, உன் மாமனோட நொல்ல கண்ணு எல்லாம் அவிஞ்சு போற மாதிரி இந்த விசேஷத்தை நல்லாவே செய்வோம். நீ போ. ஆமா ஆமா, நீ ஏதோ மசாலா கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. என்னத்தை அரைக்கிறேன்னு பாப்போம். ஆமா, அந்த பொடியெல்லாம் உன் கண்ணுல தூவி உனக்கு எரிதான் பார்த்துட்டு தான் விற்கவே போறேன். போ. வாழ்த்துக்கள் சின்ன அக்கா. ஏய் ஓட போ, மூஞ்சி இதெல்லாம் உடைச்சிட்டு போறேன். இந்த வீடு கொளுத்திக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு. நடு வீட்டுல வந்து நின்னுக்கு நம்மகிட்டே சவால் விடுற மாதிரி பேசிட்டு எல்லாத்தையும் இப்படி கேஷுவலா பண்ணிட்டு போறான் பத்தியா. நம்மளும் எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துக்கு இருக்கோம். மானம் கெட்டு போய். சே, எனக்கு பயந்து வருது. ஏதாவது பெருசா பிளான் பண்ணிருப்பாங்களோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. என்னடி திடீர்னு இப்படி பேசுற? இல்லக்கா, இப்பதான் நான் ஒரு கான்செப்டே யோசிச்சேன். இதுக்கு முன்னால நம்ம யார் வீட்டுக்கு விசேஷத்துக்காவது போய் மொய் கொடுத்துருந்தா அவங்க கொஞ்சம் சேர்த்து நமக்கு செஞ்சிருப்பாங்க. இந்த வீட்டு சார்பாக தான் நம்ம நல்லது கிட்டது எதுக்குமே போனது இல்லையே. ஏதாவது மொய் வருமா? எனக்கு பயந்து வருது. நந்தினி, பாசிட்டிவா நினைடா. நிச்சயமா உனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாக்காக மொய் வைப்பாங்க.